டிசம்பர் 24ஆம் தேதி திருச்சியிலிருந்து கோலாலம்பூர் செல்லவிருந்த ஏர் ஏசியா விமானம் 18 மணி நேரங்களுக்கும் மேலாக தாமதமானதை அடுத்து பயணிகள் சமூக வலைதளங்களில் அதிருப்தியை தெரிவித்துள்ளனர். நள்ளிரவு 12 மணிக்கு புறப்படவிருந்த விமானம் பல மணி நேரங்கள் ஆகியும் புறப்படவில்லை. இந்த தாமதம் குறித்து ஏர் ஏசியா நிறுவனம் பயணிகளுக்கு முறையான தகவல்களையோ அல்லது அறிவிப்புகளையோ வழங்கவில்லை என்று பல பயணிகள் தங்களது குமுறல்களை சமூக வலைதளத்தில் பதிவிட்டனர். விமான பயணம் குறித்து ஏர் ஏசியா ஊழியர்கள் தொடர்ந்து பொய் கூறியதாக சில பயணிகள் குற்றம் சாட்டினர். முதியவர்களும் சிறார்களும் அதிகமாக பயணம் செய்ய இருந்த நிலையில் விமானம் தாமதமான போதிலும் எந்த ஒரு உணவு ஏற்பாடுகளும் தங்கும் வசதிகளும் செய்து தரப்படவில்லை என்றும் அவர்கள் முறையிட்டனர். பல முறையீடுகளுக்கு பின்னரே ஏர் ஏசியா ஊழியர்கள் பயணிகளுக்கு குடிப்பதற்காக வாட்டர் பாட்டில் வழங்கியுள்ளதாகவும் ஒரு காணொளியின் வாயிலாக தெரிய வந்துள்ளது. பயணிகளின் தேவைகளை கூட கருத்தில் கொள்ளாத நிறுவனமாக ஏர் ஏசியா உள்ளது எனவும் இது மிகவும் மோசமான சேவையை கொண்டிருக்கிறது எனவும் பயணிகளில் ஒருவர் தனது வலைதளத்தில் தெரிவித்துள்ளார். நீங்க ஃளைட் ஆன்டிமென்ட் சொன்னீங்களா? இந்த ஃளைட் டேக் ஆஃப் ஆகலன்னு சொன்னார் கேல இருந்து. நீங்க ஸ்டோரி தான் சொல்றீங்க. மாத்தி ஸ்டோரி தான் சொல்றீங்க. உங்களோட ப்ராப்பர் அப்டேட் கொடுக்க மாட்டீங்க. பாஸ் ஒரே நிமிஷம். உங்களோட நெக்ஸ்ட் ஃளைட் எத்தனை மணிக்கு? உங்களோட நெக்ஸ்ட் ஃளைட் எத்தனை மணிக்கு? ஸ்கெட்யூல் ஃளைட் எத்தனை மணிக்கு? Whatever happens, we are going in the flight. The worst case scenario. ஏன்னா இந்த 3:55 நடக்க போறது இல்ல. No, it is not going to happen. இது நடக்க போறது இல்ல. The next flight should not fly from here. 8:50 flightல நாங்க போயிருந்திருக்கோம். அதுதான் நாங்க பண்ண பெரிய தப்பு. பாவம் விட்டு கொடுத்தாங்க. பாவம் நீங்க சொன்ன பேச்சை கேட்டு நாங்க வெளிய போனல சார். சிறப்பாக செஞ்சீங்க சம்பவம். நீங்க போனீங்கல என்ன இந்த நிமிஷம் வரையும் நீங்க என்ன பண்ணீங்க? What did you guys do? என்ன பண்ணீங்க? எதுமே பண்ணல சார். எதுமே பண்ணல. நேத்து நைட் பண்றோம் சும்மா வாயால சொல்றீங்க. எதுமே பண்ணல. ப்ராப்பர் அப்டேட் வரல. நேத்து நைட்ல சும்மா பைத்தியக்காரங்க நாவிட்டீங்க. இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.